அமெரிக்காவில் எங்கேயோ ஒரு மூலையில் இருக்க ஒரு சின்ன டவுன். ஆனால் இது சாதாரண டவுன் இல்லை. பொழுது போனால் எல்லாரும் வீட்டுக்குள்ளே போய் கதவை சாத்திக்கணும். வீட்டுக்கு வெளியில் தாயத்து மாதிரி ஒரு விஷயத்தை மாட்டி வைக்கணும். எல்லாரும் வீட்டுக்குள்ளே போயிட்டாங்களான்னு செக் பண்ணுறதுக்கு அந்த ஊரோட ஷெரீஃப் மணி அடிச்சுட்டே ஒவ்வொரு ஸ்ட்ரீட்லையும் செக் பண்ணுவார், எல்லாரும் உள்ளே போயிட்டாங்களான்னு. அப்படி 6 மணிக்கு மேலே, அதாவது இருட்டினதுக்கப்புறம் வெளில இருந்தால் என்ன நடக்கும், கதவுல அந்த தாயத்தை மாட்டாமல் இருந்தால் என்ன நடக்கும், இதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரியஸ் ஃப்ரம் 2022 ரிலீஸ் ஆன ஒரு இங்கிலீஷ் சீரிஸ். இந்த சீரிஸோட ஃபஸ்ட்டு 2 எபிசோட்ஸ் பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க நம்ம கதைக்குள்ளே போவோம். அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம். அப்படி ஒரு நாள் ஷெரீஃப் மணி அடிச்சுட்டு போக எல்லாரும் அவங்க பண்ணிட்டு இருக்க எல்லா வேலையை விட்டுட்டு வீட்டுக்குள்ளே போய் கதவை சாத்திட்டு அந்த தாயத்தை மாட்டுறாங்க. அந்த ஊரில் இந்த ஹோட்டலையும் க்ளோஸ் பண்ணிட்டு அந்த ஹோட்டலில் பார்த்துக்கிற சாரான்ற பொண்ணும் வீட்டுக்கு போகிறா. அவள் வீட்டில் அவளும் அவங்க அண்ணனும் இருக்காங்க. அது மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்களோட வீட்டுக்கு போகிறாங்க. அந்த ஊரோட ஷெரீஃப் மணி அடிச்சுட்டு செக் பண்ணிட்டே வராரு. ஷெரீஃப் பேர் பாய்டு. ஒரு வீட்டில் மட்டும் ஒரு சின்ன பொண்ணும் அந்த பொண்ணோட அம்மாவும் தனியாக இருக்காங்க. அவங்களோட ஹஸ்பண்ட் இன்னும் வீட்டுக்கு வரல. அவனுக்காக இருட்டுற வரைக்கும் வெயிட் பண்ணுறாங்க. பட் அவன் வரவே இல்லை. ஸோ அதனால் இங்கே உள்ளே போயிடுறாங்க. அவனோட ஹஸ்பண்ட் குடிச்சிட்டு பாரில் விழுந்து கிடக்கான். ஆனால் இருட்டினதுக்கப்புறம் வெளில போக முடியாதுல்ல, அதனால அவன் பார்லேயே தூங்கிடுறான். சரி, இவங்களும் போய் தூங்கலாம்னு சொல்லிட்டு அந்த சின்ன பொண்ணை படுக்க வைக்கிறாங்க. அந்த சின்ன பொண்ணை தூங்க வைக்க ட்ரை பண்ணுறாங்க. தூங்குறதுக்கு முன்னாடி ப்ரேயர் சொல்லணும்ல, அந்த பொண்ணு ப்ரேயர் சொல்லிட்டு இருக்கா. அப்போது யாரோ ஜன்னல் தட்டுற மாதிரி இருக்கு. நான் தான் பாட்டி வந்திருக்கேன், கதவு தர, எனக்கு வெளில ஒரே குளிராக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை கூப்பிட்றாங்க. அந்த பொண்ணும் தெரியாதனமாக போய் ஜன்னல் திறந்து பார்த்தா அங்கே இருக்கிறது அவங்க பாட்டியே இல்லை. அந்த பொண்ணு அவங்கள பார்த்து, நீங்கள் எங்கள் பாட்டியே இல்லையே, நான் ஏன் உங்களுக்கு ஜன்னல் திறக்கணும்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த பாட்டி, நான் என்னை பார்த்தா பாவமா இல்லையா, நான் எவ்வளோ வயசானவ, வெளில நிற்கிறேன், ப்ளீஸ் கதவை தரேன்றா. இந்த சின்ன பொண்ணும் விஷயம் தெரியாமல் கதவை திறந்துடுறா. பார்த்தா அது ஒரு மான்ஸ்டர். உள்ள வந்து அம்மா பொண்ணு 2 பேரையும் துடிக்க துடிக்க கொலை பண்ணிடுது. கற்பனா இந்த பக்கம் ஒரு அழகான குடும்பம். ஜிம், டாபிதா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அவங்களுக்கு 2 பசங்க, ஜூலி அண்ட் ஈத்தன். இவங்க குடும்பமாக ஒரு வேனில் ட்ரிப் போயிட்டுருக்காங்க. அப்படியே போயிட்டுருக்க அவங்களோட வழியில் திடீர்னு ஒரு மரம் சாஞ்சு விழுந்திருக்கு. ஸோ அவங்களால ஹைவேல கண்டினியூ பண்ண முடியல. என்னடா பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தா மேலே ஒரே காகங்களாக பறக்குது. 100கணக்கான காகங்கள் வானத்தை சுற்றி வட்டம் அடிக்குது. இதை பார்த்து பயந்து போன அவங்க வண்டியில் ஏறி நம்ம வேறு வழியாக போகலான்னு சொல்லிட்டு கிளம்பி வேறு வழியாக போகலான்னு சொல்லிட்டு சுற்றிட்டு வராங்க. பார்த்தா இந்த டவுனுக்குள்ளே வந்துடுறாங்க. இவங்க டவுனுக்குள்ளே வர நேரத்தில் தான் நேற்று செத்து போன அந்த அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் ஃபியூனரல் நடந்துட்டுருக்கு. பாய்டு அவங்ககிட்ட எதுவும் இப்போதைக்கு சொல்ல வேணாம், அவங்க பாட்டுன்னு போட்டோன்னு அவங்கள விட்டுறான். சரி, அவங்களும் மறுபடியும் போய் ஹைவே தேடிட்டு இருக்காங்க. ஆனால் சுற்றி இந்த ஊருக்குள்ளேயே வந்துட்டு இருக்காங்க. இதை பார்த்து நம்ம என்ன வழி மாறி போகிறோமா, நீ வண்டியை ஒழுங்காக தான் ஓட்டுறியான்னு ஜிம்மை பார்த்து திட்டுறா. ஆனால் அவங்க மறுபடியும் ஊருக்குள்ளேயே தான் வந்துட்டு இருக்காங்க. சாராவும் இந்த வேன் சுற்றி வருது. சரி, புதுசாக ஊருக்குள்ள ஆள் வந்துட்டாங்கன்னு முடிவு பண்ணிடுறான். இந்த ஃபியூனரலில் கலந்துட்டு இருக்கிறது யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பாய்டு, அவனோட டெப்யூட்டி கென்னி, அப்புறம் அங்கே இருக்க ஒரே ஒரு மெடிக்கல் தெரிஞ்ச பொண்ணு கிறிஸ்டி, அப்புறம் டோனா யாருன்னா அவள் தான் காலனி ஹவுஸோட ஹெட்டு. காலனி ஹவுஸ்ன்றது எல்லாரும் சேர்ந்து வாழ்கிற ஒரு இடம். லைக் 50 பேர் ஒரு வீட்டிலே இருப்பாங்க. அதுதான் காலனி ஹவுஸ். இந்த பக்கம் டவுன் இருக்குது. ஸோ காலனி ஹவுஸோட ஹெட்டு தான் டோனா. சரி, இதுக்கு மேலே விட்டால் தாங்காது, இருட்ட போது அந்த வண்டியை தடுத்து நிறுத்தி இந்த ஊருக்குள்ளே வந்துட்டா வெளில போக முடியாதுன்ற உண்மையை சொல்லுவோம். அவங்கள பொழுது போகிறதுக்குள்ளே ஊருக்குள்ளே ஒரு வீட்டுக்குள்ளே வச்சா தான் அவங்க சேஃபாக இருப்பாங்கன்னு சொல்லி வண்டியை தடுத்து நிறுத்த பிளான் பண்ணுறாங்க பாய்டும் கென்னியும், அதாவது ஷெரீஃபும் டெப்யூட்டியும். ஸோ வண்டி ரோட்டில் ஸ்பைக்ஸ்லாம் வச்சு அந்த வண்டியை பஞ்சர் பண்ணி நிறுத்தலாம்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே அந்த வண்டி ஆக்சிடென்ட் ஆகிடுது. பார்த்தா இவங்க வந்து அதே டைம்லே உள்ள இன்னொரு காரும் வந்திருக்கு. இவங்கள மாதிரியே அதே மரம் விழுந்திருக்குன்னு சொல்லி டைவர்ஷன் எடுத்து. ஆனால் அந்த காரில் இருந்த 2 பேரும் பயங்கரமாக குடிச்சிருக்கானுங்க. இதை பார்த்த பாய்டும் கென்னியும் போய் அந்த காரில் வந்த 2 பேரையும் உட்கார வச்சுட்டு இந்த வேனுக்கு என்ன ஆச்சுன்னு பார்க்குறாங்க. இந்த வேன் ரோட்டுக்கு ஓரமாக குப்புற கிடக்குது. சரி, உள்ளே இருக்கவங்களுக்குலாம் என்ன ஆச்சுன்னு பாய்டு உள்ளே இறங்குறான். அதில் எல்லாருமே சேஃப் தான். ஆனால் ஈத்தன்ற சின்ன பையனுக்கு மட்டும் காலிலே கம்பி இருக்கு தொடையில். ஸோ அதை பொறுமையாக தான் ரிமூவ் பண்ணி வெளில எடுத்தாகணும். முதல்ல மூவ் பண்ணுற எல்லாரையும் வெளில எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஜூலி, ஜிம், டாபிதா இவங்க எல்லாரையும் வெளில எடுத்துகிட்டு போய் பாய்டு உட்கார வைக்கிறான். அதுவும் இல்லாமல் டவுனில் ஃபாதர் கேத்ரி, இவர் தான் ஃபாதர் கேத்ரி. இவர் பாய்டோட பையனான எலிஸை கூட்டிகிட்டு வா, அவங்க அப்பா அங்கே தனியாக கஷ்டப்பட்டுருக்கான், நம்ம போகலான்னு சொல்லி ஹெல்ப்புக்கு கூட்டிகிட்டு வராரு. அங்கே வந்தவங்க யாருக்கும் எந்த அடியும் படலையான்னு செக் பண்ணுறாங்க. காரில் வந்து 2 பேரும் சேஃப். அதேமாதிரி நான் ஒய்ஃபையும் சேஃப் பண்ணிட்டேன், அவங்களோட பொண்ணையும் கூப்பிட்டு வந்துட்டேன், ஜூலியையும். மிச்சம் உள்ளே மாட்டிகிட்டு இருக்கிறது ஈத்தன் பண்ணுற சின்ன பையன் மட்டும்தான். அவனை தான் இப்போ நம்ம எப்படின்னா கஷ்டப்பட்டு ரிமூவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் அந்த மெடிக்கல் தெரிஞ்ச பொண்ணு கிறிஸ்டி அவனை செக் பண்ணுறா. இதை ஆப்ரேட் பண்ணி தான் எடுக்கணும், இதை பண்ணோன்னா எனக்கு அட்லீஸ்ட் 2-3 மணி நேரம் டைம் வேணும். ஆனால் இப்போ இருட்டினா அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் வெளில வந்துடும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரிலன்னு சொல்கிறா கிறிஸ்டி. பாய்டு, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி போய் ஜிம்மை கன்வின்ஸ் பண்ணி உன் ஒய்ஃபையும் பொண்ணையும் ஊருக்கு அனுப்பி வையும் கூட, நம்ம இங்கேருந்து இந்த ஆப்ரேஷனை பண்ணி இவனை கூப்பிட்டு வரலாம், இருட்டுனா இங்கே நமக்கு சேஃப் இல்லைன்னு சொல்லி
அவன் பையன் எலிஸை கூப்பிட்டு ஜிம்மோட ஒய்ஃபையும் பொண்ணையும் நீ ஊருக்கு கூட்டிகிட்டு போ, அதே மாதிரி அந்த காரில் வந்தவனையும் ஊருக்கு கூட்டிகிட்டு போ, நான் மட்டும் இங்கேருந்து இந்த ஆப்ரேஷனை சரியாக பண்ணி அந்த பையனையும் இவனையும் காலில் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு எலிஸ், காரில் அந்த தாயத்தை ஒர்க் ஆகுமானே நமக்கு தெரியாது, அது வீட்டில் ஒர்க் ஆகும். ஸோ இப்போ காரில் எப்படி ஒர்க் ஆகுனே நமக்கு தெரியாது, இது ஒரு வேன் வேறு, சப்போஸ் அது ஒர்க் ஆகாமல் போச்சுன்னா இங்கே எல்லாருமே செத்துருவீங்கன்னு சொல்கிறான். பாய்ட், அந்த ரிஸ்க்கை நான் எடுக்க தயார், நீ போன்னு சொல்லி இவங்க எல்லாரையும் அமுச்சு வச்சுட்டு இவங்க அந்த வேனில் தாயத்தை மாட்டி உள்ளே உட்காந்து ஆப்ரேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த பக்கம் காரில் கிளம்பி போனவங்க இவங்க செட் பண்ண ஸ்பைக்கை மறந்துட்டு அதே ஸ்பைக்லேயே இவங்களோட கார் எடுத்துன்னு போய் விட்டு கார் வீலை பஞ்சர் ஆக்கிடுறாங்க. பஞ்சர் ஆகிற டைமில் இருட்டுற டைம் வேறு, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உயிருக்கு பயந்து பதறி வச்சுன்னு ஓடுறாங்க. இவங்க ஓடி போகிறதுக்குள்ளே இருட்டிடுது, சுற்றி எல்லா மான்ஸ்டர்ஸும் இவங்களை ரவுண்ட் அப் பண்ணிடுது. காலனி ஹவுஸில் இருக்கவங்க வேறு கதவை திறக்க மாட்டேன், இருட்டுனா கதவை திறக்கக்கூடாதுன்னு தான் ரூல்ஸ், இப்போ எதுக்கு திறக்கணும்னு சொல்கிறாங்க. டோனா அங்கே வந்து ஒரு கத்தி அது எனக்கு தெரியும்டா, இப்போ கதவை தரேன்னு சொல்லி கதவை திறந்து இவங்க எல்லாரையும் காப்பாற்றி உள்ளே கூட்டுக்கிறா. இந்த பக்கம் வேனில் இவங்க ஆப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனால் இவங்களை சுற்றி சத்தம், மனுஷங்க மாதிரியே அந்த மான்ஸ்டர்ஸ் பேசுது. உங்களே யாருனா இருக்கீங்களா, உங்களுக்கு எதனா ஹெல்ப் வேணுமா சொல்லுங்கள், நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோன்னு. பாய்டு ஜிம்மை எவ்வளோ கன்வின்ஸ் பண்ணுறான், அவங்க மனுஷங்க கிடையாது, அவங்க சொல்கிறத நம்பாத, கதவை திறந்தாலும் நம்ம எல்லாரையும் செத்துருவோன்னு. ஆனால் ஜிம் இது எதையுமே நம்ப மாட்டான். அது எப்படி இந்த காலத்தில் இப்படி ஒரு விஷயம் இருக்க முடியும், நான் இதை நம்ப மாட்டேன்னு சொல்லி கதவை திறக்க போகிறான். ஜிம் அவனை அடித்து அவனை உட்கார வைக்கிறான். எதுவாக இருந்தாலும் காலில் போய் நீ என்ன ஆராய்ச்சி வேணால் பண்ணிக்க, இப்போ நீ எதையுமே பண்ணாத, கம்முன்னு இருந்து இந்த வேலையை மட்டும் பாருன்னு சொல்லி அவனை அங்கேயே உட்கார வைக்கிறான். இந்த பக்கம் காலனி ஹவுஸ்குள்ளே வந்த ஜூலி அண்ட் டாபிதா 2 பேரையும் கட்டி போடுறா டோனா. அதில் டாபிதாவை கூப்பிட்டு அவள் பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணுறான். இங்கே வெளியே நீ பார்த்தது எல்லாமே மான்ஸ்டர்ஸ், அது எதையுமே உன்னை உயிரோட விடாது. நீ இப்போ வெளியில் போனால் தயவு செஞ்சு பொறுமையாக நான் சொல்கிறது கேளு. நான் சொல்கிற இதெல்லாம் கொஞ்சம் நம்ப முடியாத மாதிரி தான் இருக்கும், ஆனால் இதை நீ நம்பி தான் ஆகணும். நீங்கள் ஊருக்குள்ளே வர சொல்ல ஒரு மரம் விழுந்திருந்ததா, அதுக்கு உனக்கு எப்படி தெரியும்? டாபிதா ஷாக் ஆகிறா. எல்லாருமே அந்த மரத்தை பார்த்துட்டு தான் இந்த ஊருக்குள்ளே வந்திருக்கோம். இங்கே இருக்க எல்லாரும் காக்காலாம் வட்டம் அடிச்சுதா? ஆமாம், அது எங்கள் எல்லாருக்குமே நடந்திருக்க ஒரு விஷயம். இந்த ஊருக்குள்ளே வந்துட்டா உன்னால் திரும்பி வெளியே போகவே முடியாது ஃபஸ்ட்டு. 2வது, இந்த ஊரில் இருட்டுன அப்புறம் நீ வெளியில் போனால் நீ உயிரோட திரும்பி வர மாட்டேன். ஸோ மூடிட்டு உள்ளே இருன்றா. இது எதையுமே டாபிதா நம்ப மாட்டா. அப்போ தான் டோனா அவளோட கதையை சொல்கிறான். நானும் எங்கள் அக்காவும் தான் இந்த ஊருக்குள்ளே வந்தோம். ஃபஸ்ட்டு நாங்கள் இதை நம்பவே இல்லை. 1 ரவுண்டு போனோம், 2 ரவுண்டு போனோம், 3 ரவுண்டு போனோம். நாங்கள் சுற்றி இதே ஊருக்குள்ளேயே இருந்தோம். எங்கள் அக்கா ரொம்ப காண்டாயிட்டா. அந்த டைமில் இருட்டியும், அந்த டைமில் கரெக்டாக சூரியனும் மறைஞ்சிடுச்சு. ஸோ இந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் வெளில வர ஆரம்பிச்சிச்சு. எங்கள் அக்கா அவனை மனுஷன் நினச்சி ஒரு மான்ஸ்டரை சுட்டா, அந்த மான்ஸ்டருக்கு ஒன்றுமே ஆகலை. அப்போ திருப்பி அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து எங்கள் அக்காவை கதற கொண்டுச்சிங்க. அதை நான் அந்த காருக்குள்ளேயே இருந்து தான் பார்த்தேன். அதுங்களுக்கு வேட்டைனா ரொம்ப பிடிக்கும். பொறுமையாக ரசித்து ருசித்து உன்னை கொல்லும். அந்த காட்சி பொறுமையாக ரசித்து ருசித்து கொல்லும். அது இன்னும் என் கண்ணுக்குள்ளேயே இருக்குது. அப்போ அங்கேருந்து தப்பிச்சு வந்து ஒளிய ஆரம்பித்தது தான். இன்னி வரைக்கும் நான் ஒளிஞ்சு தான் இந்த டவுனில் உயிரோடு இருக்கேன். பொழுது விடிகிற வரைக்கும் நீ இந்த வீட்டை விட்டு வெளில போகாமல் இருந்தனா நீ தப்பிச்சிடுவேன். மற்ற எல்லாமே பொழுது விடிஞ்சு அப்புறம் பேசிக்கலான்றான். இன்னொரு பக்கம் ஜூலி கிட்ட ஒரு வயசான கேரக்டர் வந்து பேச்சு கொடுக்குது. அந்த கேரக்டர் யாருன்னா விக்டர். விக்டர் தான் இந்த ஊர்லேயே ரொம்ப வயசான மெம்பர். அதாவது இங்கே ரொம்ப வருஷம் வாழ்ந்த ஒரே ஆள் விக்டர் தான். அவகிட்ட இதுக்கெல்லாம் ஒன்றும் பயப்படாத, இது அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லி பேச்சு கொடுத்துட்ருக்கான். அப்போ அங்கே வரா ஃபாத்திமா யாருன்னா பாய்டோட பையன் எலிஸ் இருக்கான்ல, எலிஸோட கேர்ள் ஃப்ரெண்ட். அவளும் காலனி ஹவுஸில் ஒரு முக்கியமான மெம்பர். அவள் இப்போ நீ ஜூலி கிட்ட இதெல்லாம் பேச வேணாம், இங்கேருந்து கிளம்பு விக்டர்னு சொல்லிட்டு ஜூலியை கூட்டிகிட்டு போய் அவளோட ரூம்ஸ்லாம் சுற்றி காட்டுறா. அங்கே இருக்க டிராயிங்ஸ்லாம் சுற்றி காட்டுறா. ஃபாத்திமா கிட்ட ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறான். இந்த பக்கம் பாதி ஆப்ரேஷனில் இருந்த கிறிஸ்டி அவனோட காலில் இருக்க கம்பியை பிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அவன் கழுத்தை ஆடாமல் பிடிச்சிக்கோங்க, அவன் அசையக்கூடாது. அப்போ தான் மேலும் ப்ளீடிங் ஆகாமல் எந்த ஒரு இன்ஜுரியும் இல்லாமல் அவன் கம்பியை அந்த ராடை பிடுங்க முடியும். ஸோ பாய்ட் நீ காலை பிடிச்சிக்கோ, ஜிம் நீ கழுத்தை பிடிச்சிக்கோ, நான் அந்த ராடை பிடுங்கணும்னு சொல்லி பொறுமையாக அந்த ராடை ஈத்தன் கால்லேருந்து பிடுங்கி வெளில போடுறாங்க. இந்த பக்கம் காலனி ஹவுஸில் கென்னி அவங்க அப்பாவை பற்றி பேசிகிட்டு இருக்கான். அவங்க அப்பாவுக்கு டிமென்ஷியா இருக்குது அப்படின்ட்டு. அவங்க அப்பாவை தனியாக அந்த கிளினிக்கில் விட்டு வந்திருக்கேன். அந்த கிளினிக்கில் ஒரே ஒரு லேடி மட்டும்தான் இருக்காங்க. அவருக்கு எதனா ஆகிட போதுன்னு எனக்கு பயமாக இருக்குன்னு பேசிகிட்டு இருக்கான். அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, அதான் கூட அவங்க இருக்காங்கல்ல, பார்த்துப்பாங்க. அதுவும் இல்லாமல் மேலே அந்த காரில் புதுசாக வந்த பையனும் இருக்கான், சாராவும் அங்கே தான் இருக்கா. ஸோ ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ட்விஸ்ட் என்னென்னா சாரா அங்கே இல்லை. அவள் அங்கேருந்து கிளம்பி அவள் வீட்டுக்கு போயிட்டா. போகிறது முன்னாடி ஒரு வில்லங்கமான வேலையை பண்ணிட்டு போயிட்டா. என்னன்னா கதவை திறந்து விட்டு போயிட்டா. அவன் ஏன் அப்படி பண்ணானா, அவன் மண்டைக்குள்ள வாய்ஸஸ் கேட்டுட்டே இருக்கு, கொலை பண்ணு, கதவை திறந்து விடு, அப்போதான் உனக்கு வீட்டுக்கு போக முடியும், உனக்கு வீட்டுக்கு போக நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோன்னு வித்தியாசமான குரல் கேட்டுட்டு இருக்கு. அது அந்த மான்ஸ்டர்ஸ் பண்ணுற வேலை தான். ஸோ நம்ம இந்த கதவை திறந்து விட்டா நம்மளால வீட்டுக்கு போக முடியும்னு நம்பி அவள் அந்த கதவை திறந்து விட்டு அவளோட வீட்டுக்கு போயிடா. இதனால அந்த மான்ஸ்டர்ஸ் உள்ள புகுந்து காரில் வந்த 2 பேரில் ஒருத்தனை கொன்னுடுது. மேலும் கீழே இருந்த கென்னியோட அப்பாவையும் அவ கூட இருந்த அந்த நர்ஸையும் கொலை பண்ணி போட்டுருதுங்க. இந்த விஷயம் தெரியாத கென்னி காலனி ஹவுஸில் உட்காந்து ஃபாதர் கூட கதை பேசிகிட்டு இருக்கான். ஒரு வழியாக விடிஞ்சிடுது. அடுத்த நாள் காலையில் அவசரமாக இவங்க கார் எடுத்துகிட்டு வேனில் இருந்தவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு பார்க்க போகிறாங்க. ஒன்றும் அவளை
அவங்க எல்லாருமே உயிரோடு இருக்காங்கன்னு தெரிஞ்சு இவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பொறுமையாக அங்கேருந்து எல்லாரையும் கூப்பிட்டு டவுனுக்குள்ளே வரப்போ தான் இவங்க ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாங்க. ஹாஸ்பிட்டல் கதவு திறந்துருக்கு. உள்ளே போய் பார்த்தா எல்லாருமே செத்து கிடக்குறாங்க. கென்னியால் இதை ஏற்றுக்கவே முடியல. அழுறான் அவங்க அப்பாவை நினச்சி. ரத்தத்தோட காட்டுக்கு வந்தவன் மரத்தை வெட்டிட்டு கிடக்குறான். அவன் கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அவன் கோவத்தை அந்த மர வெட்டத்தில் காட்டிட்டு இருக்கான். பாய்டு அங்கே வந்து அவனை சமாதானப்படுத்திட்டு, இன்னும் நமக்கு நிறைய வேலை இருக்கு, வா போலான்னு சொல்லி கிளம்புறாரு. அப்போதான் ஷெரீஃப் ஹாஸ்பிட்டலில் தொங்க இருக்க போர்டு சாவே இல்லாமல் 96 நாட்கள் கடந்த அவங்களுக்கு இந்த ஒரே நைட்டில் இத்தனை டெத்து நடந்திருக்கிறது வித்தியாசமாக இருக்குது. சரி, இந்த பக்கம் விக்டர் கேரக்டர் இன்னைக்கு நடந்த விஷயத்த வரைகிறான். ஏன்னா ஒரே டைமில் ஒரு கார் தான் இந்த ஊருக்குள்ள வந்து அவன் இத்தனை நாளில் பார்த்துருக்கான். 2 கார் வரது ரொம்ப ரேரான இன்சிடென்ட். இதை வரைஞ்சி வச்சுக்கணும்னா அவன் ஒரு பிக்சராக வரைகிறான். சாரா அவளுக்கு மண்டையிலக்கு வாய்ஸஸ் கேட்டதையும் அதனால தான் அவன் இந்த விஷயத்த பண்ணான்றதையும் அவன் அண்ணன் நேத்தன் கிட்ட ஒத்துக்கிறா. அது மட்டும் இல்லாமல் நான் தெரியாமல் இந்த விஷயத்த பண்ணிட்டேன், வீட்டுக்கு போக முடியும்னு நினச்சி தான் இதை பண்ணேன்னு சொல்லி கதறி அழறா. இந்த பக்கம் ஈத்தன் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கான் அவங்க அக்கா ஜூலி கூட காலனி ஹவுஸில். அவன் கூட விளையாடிட்டே இருக்க சொல்ல அவன் சைடில் திரும்பி பார்க்குறான். ஜன்னலில் ஒயிட் ட்ரெஸ் போட்டு ஒரு பையன் அவன் கண்ணுக்கு மட்டும் தெரிகிறான். அவன் ஈத்தனுக்கு ஆய் சொல்கிறான், இவனும் திருப்பி ஆய் சொல்கிறான். இதோட ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் இவங்க எப்படி இந்த ஊர்லேருந்து வெளில போனாங்க, இந்த ஊரில் இவங்களை வேட்டையாடுற மான்ஸ்டர்ஸ்லாம் யார், எப்படி ஒவ்வொருத்தரும் இந்த ஊரில் மாட்டினாங்க, இது எல்லாத்தையும் அப்கமிங் எபிசோட்ஸில் பார்க்கலாம். அதை பார்க்கணுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கிங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா. நன்றி, வணக்கம்.